வணக்கம். மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இனிவரும் காலங்களில் யானையுடன் பயணிக்கப் போகும் ரணில். முக்கிய கூட்டத்திற்கு ஸ்ரீதரனை தவிர்த்த சுமந்திரன். ஆசிரியர்களால் தாக்கப்பட்ட பாடசாலை மாணவி உயிரிழப்பு. தமிழரசுக் கட்சியின் தேசிய பட்டியல் சத்தியலிங்கத்திற்கு எம்பி பதவியை இழந்த சுமோ. தமிழ் தலைவர்கள் மீதான ஏமாற்றமே தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கு காரணம். இலங்கைக்கு இன்று வரவுள்ள சர்வதேச நாணய நிதிய குழு. தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக ஸ்ரீதரன் நியமனம். தொடர்வென விரிவான செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியின் எதிர்கால அரசியல் வழிநடத்தல் தொடர்பான விசேட கலந்துரையாடல் கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று காலை நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். தேர்தல்களில் யானை சின்னத்தில் போட்டியிடுவது குறித்தும் எதிர்வரும் தேர்தல்களுக்கான கட்சியின் வியூகம் குறித்தும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபேவர்த்தன அவர்கள் எதிர்வரும் அனைத்து தேர்தல்களிலும் யானை சின்னத்தில் போட்டியிட ஐக்கிய தேசிய கட்சி திட்டமிட்டுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளார். கட்சியின் ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்தவும் கட்சி முன்னோக்கி செல்லும் போது அதன் திசையை வலுப்படுத்தவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அபேவர்த்தன கூறியுள்ளார். இலங்கையின் பழமையான அரசியல் கட்சிகளில் ஒன்றான ஐக்கிய தேசிய கட்சியானது தனது அடையாளத்திற்கும் வாக்காளர் அங்கீகாரத்திற்கும் மையமாக இருந்த யானை சின்னத்துடன் நீண்டகால தொடர்பை கொண்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியொன்றின் மிக முக்கிய கூட்டம் ஒன்றிற்கு சிவஞானம் ஸ்ரீதரனை பார்த்து நீங்களேன் இந்த கூட்டத்திற்கு வந்தீர்கள் என கேள்வி எழுப்பியவரே எம்.ஏ. சுமந்திரன் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இ. சரவணபவன் தெரிவித்துள்ளார். யாழில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அனைத்து விடயங்களுக்கும் மத்திய குழு முடிவெடுக்கும் என்றால் அந்த மத்திய குழுவை சுமந்திரனை வழிநடத்துகின்றார். அனைவரையும் சுமந்திரன் தனது கட்டுப்பாட்டுக்கு உள்ளேயும் வைத்திருக்கின்றார். இந்நிலையில் தமிழரசு கட்சியிலிருந்து வெளியில் எறியப்பட்டவர் மீண்டும் கட்சிக்கு உள்நுழையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு மக்களையும் சாரும் என்று குறிப்பிட்டுள்ளார். புத்தளம் வெண்ணப்புவ பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் 2 ஆசிரியர்களால் தாக்கப்பட்டமையினால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் பாடசாலை மாணவியொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அத்துடன் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர்கள் இருவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து தெரிய வருகையில் வெண்ணப்புவ பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் தரம் 10 கல்வி கற்று வந்த குறித்த மாணவி வகுப்பு ஆசிரியை மற்றும் மற்றொரு ஆசிரியையினால் தாக்கப்பட்டதை அடுத்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் வகுப்பறையை விட்டு வேறொரு மாணவியுடன் வெளியேறியமை தொடர்பில் இவ்வாறு தண்டிக்கப்பட்டதாக காவல்துறையினரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்களான ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு கடந்த செப்டம்பர் 13 பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் ராகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த மாணவி சிகிச்சை பலனின்றி அண்மையில் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து பிணையில் விடுவிக்கப்பட்ட 2 ஆசிரியர்களும் மீண்டும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை நாளை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனத்தை ப. சத்தியலிங்கத்திற்கு வழங்குவதற்கு கட்சியின் அரசியற்குழு தீர்மானித்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் வவுனியா ஈரட் பெரிய குளத்தில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று காலை நடைபெற்றது. இதன்போது கடந்த தேர்தலில் தமிழரசு கட்சிக்கு கிடைத்த ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை வழங்கும் விடயம் தொடர்பாக நீண்ட விவாதங்கள் நடைபெற்றது.
விவாதங்களின் பின்னர் குறித்த தேசிய பட்டியல் ஆசனத்தை ஏற்கனவே வன்னி தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்த சத்தியலிங்கத்திற்கு வழங்குவதற்கு அரசியல் குழுவால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேற்குறித்த தீர்மானம் இவ்வாறு எடுக்கப்பட்டதாக யாழ் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். இதேவேளை தமிழரசுக் கட்சியின் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்திற்கு செல்ல மாட்டேன் என சுமந்திரன் அண்மையில் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தமிழ் தலைவர்கள் மீதான ஏமாற்றமே வடக்கு கிழக்கில் எமது வெற்றிக்கு பிரதான காரணமாக அமைந்துள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீதும் தேசிய மக்கள் சக்தியின் மீதும் தமிழ் மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை குலைக்கப்பட மாட்டாது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கில் பெற்றுள்ள தேர்தல் வெற்றி குறித்து கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசவும் அவரை ஆதரித்த பரிவாரங்களும் எம்மை தமிழ் மக்களின் எதிரிகளாக சித்தரித்து பிரச்சாரங்களை செய்தார்கள். சொற்ப காலமே ஆட்சியில் இருப்பார்கள், வன்முறைகள் தோற்றம் பெறும் என்றும் கூறினார்கள். இதனால் தமிழ் மக்கள் மத்தியில் எம்மீது சந்தேகங்கள் எழுந்தன. இதனால் 25,000க்கும் உட்பட்ட வாக்குகளையே அளித்தார்கள். ஆனால் ஜனாதிபதி தேர்தலின் பின்னரான 45 நாட்களில் ஜனாதிபதி அனுரகுமாரவின் ஆட்சியை மக்கள் நேரடியாகவே பார்த்தார்கள். எந்தவிதமான வன்முறைகளும் இடம்பெறவில்லை. சுமூகமான நிலையில் நாடு செயற்பட்டது. இதனால் தமிழ் மக்களுக்கு எம்மீதான நம்பிக்கை ஏற்பட்டது. அது மட்டுமன்றி 70 ஆண்டுகளாக பிரபுத்துவ தமிழ் அரசியல்வாதிகள் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தார்கள். ஆனால் அவர்கள் அளித்த வாக்குறுதிகள் எவற்றையும் நிறைவேற்றவில்லை. தமிழ் மக்களுக்கான உரிமைகளையும் பெற்றுக் கொடுக்கவில்லை. தமிழ் மக்கள் அன்றாடம் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். போதைப் பொருள் பாவனைக்கு இளையோர் அடிமையாதல் உள்ளிட்ட பல நெருக்கடிகள் உள்ளன. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று இன்று இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த குழுவினர் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுக்குழுவின் தலைவர் பீட்டர் ப்ரூவர் தலைமையிலான குழுவே நாட்டிற்கு விஜயம் செய்ய உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள விரிவான கடன் நிதி வசதியின் கீழ் 3வது மீளாய்வை மேற்கொள்வதற்காக இந்த குழு நாட்டுக்கு வருகின்றது. இந்த நிலையில் குறித்த மீளாய்வின் பின்னர் சர்வதேச நாணய நிதியம் அடுத்த கடன் தவணையை இலங்கைக்கு வழங்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகள் தொடர்பில் இலங்கை வரும் குறித்த குழுவினர் விரிவாக கலந்துரையாட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்துவது மற்றும் இந்த நாட்டில் பொருளாதார சீர்திருத்த வேலை திட்டத்தின் கீழ் அண்மை காலமாக ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் ஆராயப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கட்சியின் அரசியல் குழு கூட்டம் வவுனியா ஈரற்பெரிய குளத்தில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று காலை நடைபெற்றது. இதன்போது குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரன் தெரிவித்தார். தமிழரசுக் கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் கட்சியின் கொரோடாவாகவும் சத்தியலிங்கம் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை கட்சியின் பேச்சாளர் பதவி தொடர்பாக நாடாளுமன்ற 1வது அமர்வின் பின்னர் தீர்மானிக்கப்பட உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் தமிழ் கட்சிகளை ஒன்றிணைத்து செல்ல வேண்டிய தேவை தற்போது எழுந்துள்ளதாகவும் அனைத்து தமிழ் கட்சிகளையும் ஒன்றிணைத்து பயணிப்பதற்கான முயற்சிகளை தான் மேற்கொள்வேன் எனவும் ஸ்ரீதரன் உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.